என்ன விஜய் சார், உயர் நீதிமன்றம் உங்க தலையிலேயே நறுக்குன்னு கொட்டி இருக்கு போல. வீட்டு வாசவழியா போறீங்க, உறவு இருக்கிறத மறந்துட்டீங்களா? உள்ள வந்து கை நினைச்சிட்டு போங்க. வழக்கு இருக்கிற வீட்டுல நான் வாய் கூட கொப்பளிக்கிறது இல்ல. தீர்ப்பு எங்களுக்கு ஜாதகமா இருக்கணும். சமூகம் உற போட்டோம். இந்த கரூர்ல இறந்தவங்களுக்கு 32 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருந்தாருல, அதை கோர்ட்டு ரத்து செஞ்சிருச்சான். ஐயோ, தற்கொலைங்க இதுக்கும் திமுக தான் காரணம் சொல்லுங்க. கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செல்லாது செம்மட்டியாலே அடிச்சும் அணிலாண்டிங்களா கோர்ட்டு செருப்புல பிய தடவை சப்புன்னு வச்சிருச்சாட்டு இருக்குது. செருப்பு பிஞ்சிடும். ஒரு பக்கம் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் சாணிலே அடிக்கிறாங்க உங்களை. இன்னும் அணிலாளர்களுக்கு தெரியாது ஏன் ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு பல காரணம் இருக்கு. அது ஒரு காரணத்தை சொல்லட்டுமா? இந்த கூட்ட நெரிசல இறந்து போனாங்கல்ல, அப்போ நீங்க ஆட்சியில இல்லாத ஒரு கட்சி நடத்துற கூட்ட நெரிசல இறந்து போன மக்களுக்கு அந்த கட்சி ஆட்சிக்கு வேலை தருது இல்ல. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பச்சை ஐயோக்கியத்தனம், மொல்ல மாறித்தனம், முடிச்ச வைக்கித்தனம். சட்டப்படி அது செல்லாது. அதனாலதான் கோர்ட்டு செருப்பு அடிச்சு உங்களை துரத்தி விட்டுருச்சு. ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஆக்ஷன் அனந்தி பார்த்தா வானம், இஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு, செஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. அதாவது எங்க ஊர்ல பெரியவங்க எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க விஜய் சார். ஊராவுக்கு நெய்யில ஊட்டுக்கு ஸ்வீட் செய்யாத அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதேதான். நான் தான் பெரிய ஆளு, எனக்கு இருக்கு 1.5 முழத்துல தோளு அப்படின்னு ஆடாதீங்க ராசா. மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. மென்டலடா நீங்க. இவன்கிட்ட செவுத்துல பேசுற மாதிரி ஒரு மீன் இருக்குங்க, செவுத்த பார்த்து பேசுற மாதிரி. நீங்க மண்டையில எதுவுமே ஏற. இவ்வளவு பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. இப்போ ஒரு பண்ணி அது என்னது? இது நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை பண்ணு. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பொளக்கலாம் இருக்கேன். இப்ப இந்த எலிய அம்மனமா ஓடுது. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இப்ப இந்த எலி அம்மனமா சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்த முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு போல. இது எத்தனை பேர் நம்புறாங்கன்னு தெரியல. இவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு, அரசியலுக்கு வர மாட்டாரு நான் நம்புறேன். ஏன்னா இவர் கடைசியா இவர் படம் ஹிட் ஆனது எப்ப அப்படின்னா 2022ல. கடைசியா இவர் நடிச்ச 8 படங்கள் ஃபெயிலியர். அப்போ என்ன பண்ணணும்? நான் அரசியலுக்கு வர போறேன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் உசுப்பேத்தி விட்டுடணும். அப்பதான் அடுத்த படம் ஓடும். என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்க கட்சி ஆரம்பிங்க, நாசமா போங்க. அது என்ன தமிழின தலைவர் தனுஷ் ரங்கம் ராமசாமி நாயுடு ரங்கம்மா ராமசாமி நாயுடு ரங்கம்மா தமிழின தலைவரா? இந்த அலப்பறெல்லாம் இங்க வச்சே கூடாது. மூடிட்டு இருக்கணும். நடிச்சமா சம்பாதிச்சமானு மூடிட்டு இருக்கணும். சரியா? நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நான் தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆவன்றத நான் கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். காமெடி அப்படி போடுங்க. காமெடி
காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. ஸ்ரீவைகுண்டம் அருகே கல் குவாரிக்கு சென்று பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் தாவேக நிர்வாகி. அவர் அறிவாளரும் தாக்க முயற்சித்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் தாவேக நிர்வாகி. பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் தாவேக நிர்வாகி. ஐயோ ஐயோ அத நினைச்சேன் சிரிச்சேன். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் தாவேக நிர்வாகி. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. 18 வயசுக்கு எந்த பிள்ளைகிட்ட நீங்க பேசுனீங்கன்னா போக்சோ வழக்கு சம்பந்தமா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? என்னங்க ஸ்கூல் போற பொண்ணும் பையனும் பேசினாலே பாக்ஸோ கேஸ்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஒரு பொண்ணும் பையனும் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக எல்லாம் பாக்ஸோ கேஸ் போட முடியாதுங்க. 18 வயசுக்கு எந்த பிள்ளைகிட்ட நீங்க பேசுனீங்கன்னா போக்சோ வழக்கு சம்பந்தமா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், இரண்டாவது செக்ஷுவல் அசால்ட், மூணாவது அக்ரிவேட்டட் அஃபென்சஸ், நாலாவது நான் கான்டாக்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அஞ்சாவது சைல்ட் போர்னோகிராஃபி. இது எல்லாத்துக்காக தாங்க நம்மளால பாக்ஸோ ஆக்ட்ல கேஸ்னு ஃபைல் பண்ண முடியும். போலீஸ்காரங்க இந்த மாதிரி ஸ்கூல் கேம்பஸ்ல போயிட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்றது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா கொஞ்சமாச்சும் தயவு செஞ்சு பிராக்டிகலா கரெக்டான விஷயங்களை சொல்லி கொடுங்கன்னு தான் நான் கேக்குறேன். இதெல்லாம் மைனர் கூட தெரியுமாடா? இவ்வளவு ஹெவி நாலேஜ வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எங்கடா வேலை செய்றீங்க? யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? எலெக்ஷன் முன்னாடி என்ன சொன்னா தெரியுமா? அநியாயமா 20 கட்சி கூட கூட்டணி சேர்த்துட்டு எங்கான ஜெயிக்கூடாம பண்றீங்களா? எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன சொன்னா தெரியுமா? ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து எங்கான சிஎம் ஆக்க கூடாது பண்றீங்களா? நாளைக்கு என்ன சொல்லுவான் தெரியுமா? டிஎம்கேவும் ட்ரம்பும் சேர்ந்து ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணி எங்க அண்ணன் 6 சிலிண்டர் கொடுக்கூடாம பண்றீங்களா? உங்களா தற்கூறீங்களா? அண்ணா என் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடுற நரம்புகள் கொடுக்குற சந்தோஷத்தை நான் மட்டுமே அனுபவிக்கும். ஒட்டுமொத்த மக்களும் ஏங்கி தவிர அறிவான ஆக்டிவான மக்களை பத்தி சிந்திக்கிற முதலமைச்சர் கிடைப்பாரா? நீங்க வந்தா முதலமைச்சருக்கு எதுக்கு அறிவு தேவை? ஐயோ மக்கள் மேல அன்பு செலுத்தினா போதாதா? முதலமைச்சராகிறதுக்கு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் படிச்சு வரணும். அதுக்கு பல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. போட்டி போட்டு ஃபைல் கொடுக்க போறாங்க. அப்புறம் ஊர்ல எங்க படிச்சு ஃபெயில் ஆன ஒருத்தன் வண்டியில வாழ வச்சிருப்பான். அவனுக்கு வந்து எப்படியே வாங்கிடுவேன். ஆனா கையெழுத்து போறதுக்கு மணிக்கடிக்கல வேலை செய்ய பார்த்தாங்க. ஆனா அதுவும் வேலை செய்யல. இருக்கவே இருக்க கட்டவல் மைய கேட்கிறோம், கைரேகை குத்துறோம், ஜிஓ பாஸ் பண்றோம். ஓஹோ அப்புறம் மூணாவது அந்த நான்சென்ஸ். வாட் நான்சென்ஸ் இஸ் தட்? மக்களை பத்தி சிந்திக்கிற முதலமைச்சர் நீ. முதலமைச்சருக்கு என்ன டைம் இருக்கு? காலையில கட்சிக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், தாலி எடுத்து கொடுத்து கழுத்துல மாலையை போடணும். சாயங்காலம் எவனாவது செலிபிரிட்டி இல்ல கட்சிக்கார செத்து போயிட்டானா அவன் காலையில மரம் வளைய வைக்கணும். இதுக்கு நடுவுல கட்சி ஆபீஸ் போகணும், உட்கட்சி புதுசா தீர்த்து வைக்கணும். அப்புறம் மத்தியானம் கொண்டாடி சமைச்ச சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி நடிக்கணும். அப்புறம் லவர் வீட்டு போய் கிடைக்கிற சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். அதுக்கு மேலே டைம் இருந்தா வெளியில சொல்ல முடியாத வேலையெல்லாம் செய்ய வேண்டியது வரும். இதுக்கும் மேலையா? எனக்கு மவுத்தரிச்சலா இருக்குடா. சொல்ல சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்பு உண்டா வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு ஓகே சிரிக்கிறாங்க சொல்ல சொல்ல. ஆட்சியில இருந்த ஆளா நீ? ஏண்டி எல்லா தடவையும் ஜெயிக்கிறதுனால நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா இல்ல கண்ணாடி போடுறதுனால கலைஞர் ஆயிடுவியா? யாரு நீ? உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் போஸ்டுக்கு வந்ததுனால தாண்டி நாடு நாசமா போச்சு. உங்களால தாண்டி தரதலையெல்லாம் தலைவன் ஆயிடுவான், அக்யூஸ்ட் எல்லாம் ஆடுறானு. இது ஒரு சக்சஸ் ஃபெயிலியர்ன்றது கேமே ஒரு அயோக்கியத்தனமான ஆட்டம் தான். சோ நீங்க இதை ஜெயிக்க ட்ரை பண்ணும்போது இங்க ரொம்ப நல்லவங்களால ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல. நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்களால வேணா ஜெயிக்க முடியும். பிளாஸ்ட் தான். இனி அடுத்த இலக்கு என்பது நீட் இந்தியா முழுக்க ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முழக்கமா இருக்க வேண்டும். அதை காங்கிரஸ் பேரியக்கம் முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் நம்முடைய சகோதரி அனிதா போன்றவர்கள்
முதல் களப்பலி, முதல் சாவு, நீட்டுக்கு எதிராக அவர் மரணித்த அந்த தருணம். 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கிறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. மாண்புமிகு நம்முடைய முதல்வர் முதலில் அந்த கிராமத்திற்கு அந்த வீட்டுக்கு சென்று அவருக்கு ஆறுதல் சொன்ன பிறகு நீட்டுக்கு எதிரான போராட்டம் மிக கடுமையானது. என்னடா சொல்லுங்க? பக்கத்தில்